பிப்ரவரி 27 நியூஸ். இன்றைக்கி நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நியூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் திருக்குறள் போயிடலாம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. திருக்குறள் எண் 672. அதிகாரம் வினை செயல் வகை. காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்தக்கூடாது. நியூஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கோயம்புத்தூரில் ஒரு அலுவலகம் திறப்பு விழாவில் இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயங்களை கேட்கும்போது சில குளறுபடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவோட பொதுச் செயலாளர் ராசா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு வரையறை செய்யப்படும் சொல்கிறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால் மாநிலங்கள் பாதிக்காமல் இருக்க 25 ஆண்டுகள் அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொள்ளதன் அடிப்படையில் தள்ளி வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் ஒரு தொகுதியை மறு வரையறை செய்தால் அது நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு மாதிரி நல்லா ஒரு செயல்பட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக ரீதியான பிரதிநிதித்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது இழக்கிறதுக்கான அபாயம் ஏற்படும் அப்படின்றாங்க. இந்த நிலையில் உணர்ந்து தான் 1971ஆம் ஆண்டு இதை புரிஞ்சுக்கிட்டு தான் 1971ஆம் ஆண்டு என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதுதான் இப்போவும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிதத்தில் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இந்த கடிதத்துக்கு பதிலளிக்கிற விதமாக அமித்ஷா கோவையில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விகிதாச்சார அடிப்படையில் மட்டும்தான் இந்த மறுசீரமைப்பு வரையறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இது மூலமாக ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது எப்படி இப்போ இருக்க தொகுதி அடிப்படையில் கணக்கிடப்படுமா அல்லது மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிடப்படுமான்னு தெரியாது. இனிமேல் தான் அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போதைக்கு அது குழப்பமாகவே தான் இருக்குது. விகிதாச்சார அடிப்படையாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு அதே எண்ணிக்கையில் வச்சுட்டு வட மாநிலங்களில் அதிகரித்தாலும் அது அநீதியாக தான் இருக்கும். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை எண்ணிக்கையில் அப்படியே உயர்வு இருக்க வேண்டும். 1971 ஒரு பேஸ் இயராக வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு அதை அதிலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு இப்போ மக்கள் தொகை அடிப்படையிலோ விகிதாச்சார அடிப்படையிலோ செஞ்சால் தமிழகத்துக்கு தொகுதியில் கண்டிப்பாக குறையும், எண்ணிக்கை குறையும்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் மூலமாக நம்ம தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விகிதாச்சார அடிப்படை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக 39 லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு சார்பாக அங்கே இருக்கவங்க 39 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, வேளாண் நிதிநிலை அறிக்கை 9 மாவட்ட விவசாயிகளிடம் அமைச்சர் கருத்து கேட்பு. இப்போ அடுத்து பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட் நம்ம எப்படின்னா தனியாக நம்ம வேளாண் நிதிநிலை அறிக்கைன்னு தனியாக அக்ரி பட்ஜெட் தனியாக நம்ம ஸ்டேட்டுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 9 மாவட்ட விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகளை கேட்டு அறிஞ்சிட்டு அதை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம விவசாய பட்ஜெட் ஸ்ட்ரக்சர் ஷேப் பண்ணி அதை தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஆல்ரெடி மழை, வெள்ளம், வறட்சி இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்கிறதுக்கு நிறையா இழப்பீடு தொகை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3.5 ஆண்டுகளாக பயிர் காப்பீட்டு திட்டம் மூலம் 5542 கோடி நிவாரண உதவி அளிச்சிருக்காங்க. 30 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஓராண்டில் அனைத்து ரயில் வழித்தடங்களும் மின்மயமாகும் அப்படின்னு சொல்லி ரயில்வே இணையமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அடுத்த ஆண்டுக்குள் அனைத்து ரயில்வே வழித்தடங்களும் மின்மயமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி மாதிரி சொல்லியிருக்காங்க. மத்திய பட்ஜெட்லேயும் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு 6336 கோடியும் இந்த நிகழாண்டில் 6626 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இதுவரை 94 விழுக்காடு ரயில்வே வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டுக்குள் 100 விழுக்காடு மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இணையமைச்சர். போகலாம். குற்றம் இழைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்க நாடாளுமன்றத்துக்கே அதிகாரம் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு பிராமண பத்திரம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டப்பிரிவு 8(9) அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் மனு தாக்கல் செஞ்சுருப்பார். அதில் சட்டப்பிரிவு 8 படி
குறிப்பிட்ட குற்றங்களுக்காக தண்டனை பெற்ற அரசியல் தலைவர்கள் ஒருவர் சிறை தண்டனையை நிறைவு செய்த பின்னரே 6 ஆண்டுகளுக்கு தேர்தல் போட்டியிட முடியாது. இப்போ இந்த சட்டப்பிரிவு 8 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசியல் தலைவர் வந்து தண்டனையை வந்து இவர் தண்டனைக்குரியவர் அப்படின்றத சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாலுமே அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு அவரை தேர்தலில் போட்டியிட முடியாது. அது வந்து சட்டப்பிரிவு 8ல் சொல்லப்படுது. அடுத்து சட்டப்பிரிவு 9 என்ன சொல்லுதுன்னா, அரசுக்கு விரோதமான நடவடிக்கை இல்லை வந்து ஊழல் இந்த மாதிரி செயல்லாம் செஞ்சு அது மூலமாக வந்து அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களா இருந்தால் மறுபடியும் திருப்பி அவங்களால 5 வருஷத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்து சட்டப்பிரிவு 9ல் இருக்குது. இந்த மாதிரி கால வரம்பு விதித்து தேர்தலில் போட்டியிடவும் அரசியல் பணியில் வந்து ஈடுபடவும் தடை விதிக்க சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் சில பிரிவுகளுக்கு எதிரான விஷயமா வந்து சட்டப்பிரிவு 8, 9 இருக்குது. அதனால் இந்த தடையை வந்து வாழ்நாள் தடையாக ஆக்க வேண்டும் இந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மனுவில் போட்டிருப்பாரு. இதுக்கு வந்து என்ன ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டதுன்னா, நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் ஒரு சட்டத்தை வந்து திருத்தவும் அதை வந்து புதிதாக வந்து ஏற்றவும் அதிகாரம் இருக்குது. அது வந்து உச்சநீதிமன்றத்தை இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 368 அதை பற்றி சட்ட திருத்தம் அப்படின்ற விஷயம் வந்து பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். அதை ஆர்டிக்கல் 368 சொல்லுது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 20% மேல் அதிகரிக்க முடிவு. அசாம் மாநில குவஹாட்டி அப்படின்ற இடத்துல நடைபெற்ற மாநில வர்த்தக மாநாட்டில் ஒரு பகுதி எரிபொருள் தொடர்பான விவாதம் வந்து நடைபெற்றது. இதில் வந்து பொதுத்துறை, தனியார் துறை எரிசக்தி நிறுவனங்கள் பங்கேற்றிருக்காங்க. அதில் பெட்ரோலில் 19.6% வந்து எத்தனால் கலப்பது அப்படின்ற இலக்கு வந்து ஏற்கனவே எட்டப்பட்டது. இது வந்து அடுத்த கட்டமாக வந்து பெட்ரோலியத்தில் 20% மேல் வந்து கலப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்தியாவோட எரிபொருள் தேவைக்கு நம்ம இறக்குமதியை தான் நம்ம அதிகம் நம்பியிருக்கோம். இதனால் வந்து எத்தனால் கலப்பு வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இந்த எத்தனால்ன்றதே வந்து கரும்புலேருந்து கிடைக்கிறதுனால உள்ளூர் கரும்பு ஆலைகளில் பெருமளவு நமக்கு கிடச்சிருது. அதே மாதிரி கச்சா எண்ணெயை சார்ந்த எரிபொருட்கள் இல்லாமல் பசுமை ஹைட்ரஜன் போன்ற எரிபொருட்களை வந்து நம்ம மாறணும், அதுக்கு மிகவும் அவசியம் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எல்லா கண்ட்ரிலையும் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பசுமை எரிபொருட்களை வந்து நோக்கி போயிட்டுருக்காங்கன்றத சொல்லி இந்த நியூஸில் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக பாலகிருஷ்ணன் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. தமிழ் இலக்கியத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்களை பெற்ற இவர் தமிழில் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதி வென்ற முதல் தமிழ் மாணவர். ஆய்வாளர், படைப்பாளர் என 2 தளங்களில் செயல்படும் இவர் 15 நூல்கள் எழுதியிருக்காரு. சிந்துவெளி பண்பாட்டு தொல்லியல் தரவுகள், சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாடு அகழாய்வு தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதியுள்ள ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலகின் கவனத்தை ஈர்த்தது. 1984ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இந்திய ஆட்சி பணியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஒடிசா அரசியல் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் 34 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். ஒடிசா மாநிலத்தோட நீதித்துறை செயல்பாடுகள் கூடிய தலைமைச் செயலாளராக, வளர்ச்சி ஆணையராக இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்திருக்காரு. 2018 பணி ஓய்வு பெற்ற இவர் அதுக்கப்புறம் முன்னாள் ஒடிசா மாநில முதல்வரோட ஆலோசகராக இருந்திருக்காரு 2024 வரை. இப்போ உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோட தலைவராக இருக்கார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, தேசிய சம்மேளனங்களுக்கான நிதியுதவி விதிகளில் திருத்தம் செய்ய 6 நபர் குழு. நம்ம இந்தியாவில் நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது எப்படி என்னன்னு தெரிவிக்கிறதுக்காக ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் கொடுக்கலாம், என்ன மாதிரியான நார்ம்ஸ் அதுக்கு இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு 6 பேர் கொண்ட குழு. இணைச் செயலர், விளையாட்டுத்துறையோட இணைச் செயலாளர் வந்து குணால் தலைமையிலான இந்த குழு வந்து அமைஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து தேசிய விளையாட்டு சம்மேளனங்களுக்கான நிதியுதவி திட்டம் கீழே உள்நாட்டு போட்டிகள் நடத்துவது எப்படி அந்த இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. வெளிநாட்டில் நடைபெறும் போட்டிகள் பங்கேற்பது, விளையாட்டு உபகரணங்கள் வந்து வாங்குறது, பயிற்சிகளை நியமிப்பது போன்றவற்றுக்கான இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இனி வந்து அவங்க தான் இந்த 6 பேர் கொண்ட குழு தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அண்மையில் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் வந்து தேசிய விளையாட்டு சம்மேளனங்களுக்கான வந்து 400 கோடியை வந்து மத்திய அரசு விளையாட்டு அமைச்சகத்திடம் நிதி உதவியாக வந்து பெற இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2036ஆவது ஆண்டு வந்து ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டியை வந்து நடத்துகிற எண்ணத்தில் இந்தியா இருக்கிறது. அதுக்கான வேலைகளை வந்து இவங்க தான் செய்ய போகிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, தெலுங்கானா அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயம், மாநில அரசு உத்தரவு. இப்போ மும்மொழி பிரச்சனைகள் நம்ம நாட்டில் போயிட்டுருக்கு.
மும்மணி கண்டிப்பாக வேணுமா என்னன்னு. அதில் வந்து இப்போ தெலுங்கானா சைடில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10ஆம் வகுப்பு வர எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் சரி, தமிழ் மீடியத்துலேயும் சரி கட்டாயம் 10th வர தெலுங்கு வந்து அவங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2018ஆம் ஆண்டே இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது செயல்படுத்த முடியாமல் போயிருச்சு. தெலுங்கானா பள்ளிகளில் தெலுங்கு கற்பித்தல் கற்றல் கட்டாயம் சட்டம் 2018 இந்த கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி பாடம் வந்து கட்டாயமாக்கப்பட்டது. ரொம்ப எளிமையான தெலுங்கு பாடப்புத்தகம் வந்து அதை வந்து அமைக்கணும் அப்படின்றத முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து உத்தரவிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இணையவழி விளையாட்டுகளுக்கு புதிய விதிகள் மத்திய மாநில அரசுக்கு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய ஒரு நியூ செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் போட்டு தமிழகத்தில் இணையவழி விளையாட்டுகளை வந்து முறைப்படுத்தும் வகையில் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு இணையவழி சூதாட்டம் தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகளுக்கான ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 2022லே கொண்டு வந்துட்டோம். அதை எதிர்த்து வந்து வழக்கு தாக்கல் செஞ்சவங்க வந்து எப்படின்னா, அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி விளையாடுற இணையவழி விளையாட்டுகளை மட்டும் தடை செஞ்சாங்க. அதே நேரத்தில் திறமைக்கான இணையதள விளையாட்டுன்னு சொல்லப்படுற ரம்மி, பேக்கர் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து தடை விதிச்சதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ 2023 வந்து நவம்பர் மாதம் ஒரு புது விதிகள்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு கொண்டு வந்தாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா, ஆதார் இணைப்பு வந்து கட்டாயமாக்கப்பட்டது. யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஆதார் இணைப்பு இருக்கணும். 12 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் அந்த விளையாட்டு நேரத்தை கேன்சல் பண்ணுறாங்க. அந்த டைமில் வேறு விளையாட முடியாது. நேர கட்டுப்பாடு விதி அது. நெக்ஸ்ட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் விளையாட தடை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் வச்சு 2023 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எச்சரிக்கை குறுஞ்செய்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளுக்கு இவ்வளோ தான் விளையாடணும், ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான், ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான்னு சொல்லிட்டு சில அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம கட்டி விளையாட முடியாது. ஆல்ரெடி வந்து ஆதார் வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் ஆதார் யூஸ் பண்ணலான்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதில் வந்து அரசு நலத்திட்டங்களில் மட்டும்தான் ஆதார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இருந்தும் வந்து இது ஆதார் இணைக்கணுன்றது இதில் ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. இதனால் பெனிஃபிட் அடைஞ்சவங்களை விட அதனால் தற்கொலை சொத்து இழப்பு தான் அதிகமாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, கப்பலை தாக்கி அளிக்கும் புதுமையான ஏவுகணை வெற்றிகரமான சோதனை. எதிர்நாட்டு கப்பலை வந்து தாக்கி அளிக்கிற மாதிரி ஒரு புதுமையான ஏவுகணை ஹெலிகாப்டர்லேருந்து ஏவி இந்தியா வெற்றிகரமாக வந்து பரிசோதனை செஞ்சுருக்காங்க. எந்த இடம்னா ஒடிசா மாநில சாண்டிப்பூர் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற DRDO இந்திய கடற்படை சார்பில் சேர்ந்து இந்த ஏவுகணையை பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த பரிசோதனையில் வந்து நிறைய டார்கெட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டார்கெட் எல்லாமே கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ணாங்களாமா அந்த சோதனையில். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் இது. என்னென்னா, அமெரிக்கா குடியுரிமைக்கு தங்க அட்டை விசா ட்ரம்ப் 43 கோடிக்கு விற்பனை. நம்ம ஆல்ரெடி க்ரீன் கார்டு நமக்கு தெரியும். இது கோல்டன் கார்டு. இந்த கோல்டன் கார்டு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, யார் வேணாலும் வாங்கிக்கலாம். 43 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கார்டு அப்படின்ற ஒரு புது நடைமுறையை வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்து 2 வாரங்களில் வந்து இப்போ தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. $5 மில்லியன், அதாவது நம்மளோட 43 கோடி நம்ம இந்திய மதிப்பில். க்ரீன் கார்டுன்னு சொல்லப்படுற நிரந்தர குடியிருப்பாளர் அட்டை இருக்கு இல்லையா, அது மூலமாக என்னெல்லாம் சிறப்பு உரிமைகள் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே தங்க அட்டை மூலமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அட்டையை வச்சுருந்தா அமெரிக்காவோட குடியுரிமை வந்து பெறதுக்கான வழியாக வந்து இருக்கும். இந்த அட்டைகளை வந்து யார் அதிகமாக வாங்க போகிறாங்கன்னா பணக்காரங்க தான் வாங்க போகிறாங்க. இந்த கார்டு வர்றது மூலமாக இந்திய முதலீட்டாளர்கள் தொழில் வல்லுநர்கள்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இது பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் இந்த அட்டையை வந்து வாங்கவே முடியும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கவங்க அமெரிக்காவில் தங்கி பணியாற்ற உதவும் H1B விசாவுக்கு மாறாக EB-5 விசா வந்து பயன்படுத்திக்கலான்ற ஒரு நடைமுறை இருந்துச்சு. இனி அது வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சிஸ்டம் வரப்போகுது. ஏன்னா இந்த தங்க அட்டை வந்துச்சுன்னா இனி தங்க அட்டை தான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இனி இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்துட்டுருக்க புது புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், புது பில்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த தங்க அட்டை அப்படின்றது வந்து எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு புது விஷயமாக கருதப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, மகா கும்பமேளா வந்து முடிஞ்சிருச்சு. அது பற்றின ஜென்ரல் நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 66 கோடி பேர் வந்து புனித நீராடினாங்க. ஸோ வந்து எங்கே நடந்துச்சு, எங்கே இது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எங்கேன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அப்படின்ற ஒரு இடத்துல
நடந்திருக்க ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. 45 நாள் வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் 66 கோடி பேர் வந்து புனித நீராடி இருக்காங்களாமா. இந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற நகரில் உள்ள கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 ஆறு இணையிற இடத்த தான் வந்து திருவோணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 12 ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து இந்த மகா கும்பமேளா வந்து நடத்தப்படுறது உண்டு. ஆனால் இதுவரை சரியாக வந்து நடத்தவே இல்லையாமா. 144 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நல்லா நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கும்பமேளாவாக இது இருந்திருக்கு. நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள் தங்குறதுக்கான ஒரு குடில் அமைச்சிருக்காங்க. கழிப்பறை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நதியோட குறுக்க வந்து 30 மிதக்கும் பாலங்கள் அமைச்சிருக்காங்க. 450 கிலோமீட்டர் நீளமான சாலை, தெருக்கள், 12 கிலோமீட்டர் படித்துறைகள் இதெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த அந்த ஸ்டேட்டும் சென்ட்ரலும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. உலக நாடுல இருக்க தலைவர்கள்லாம் கலந்துருக்காங்க. அதானி, அம்பானி எல்லாருமே அதில் வந்து நீராடி சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிசாஸ்டரும் நடந்துச்சு இல்லையா? என்னென்னா அந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுற அந்த அமாவாசை அன்னைக்கு புனித நீராடணும்னு சொல்லிட்டு அதிகாலையில் அதிகமான ஒரு கூட்ட நெரிசலில் 30 பேர் வந்து சிக்கி இறந்துருக்காங்க. 60 பேருக்கு மேலே வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த மௌனி அமாவாசைன்றது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். நெக்ஸ்ட் அதே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரயில் நிலையங்களை அந்த பிரயாக்ராஜுக்கு வர்றதுக்கான அந்த ரயில் இருக்கும் இல்லையா? அந்த ரயில் நிலையத்துலேயுமே வந்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ ஒரு கூட்டம் நெரிசல் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இதனால் ஒரு பெரிய இழப்பே ஏற்படுது. இதை வந்து சரி செய்ய, இதை வந்து கண்ட்ரோல் பண்ண என்ன செய்யலாம், எப்படி செய்யலான்ற ஒரு நடைமுறைக்கு வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து புக்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பட் நம்ம வந்து இனிமேல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கோம். ஸோ இதுதான் வந்து 27ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.